இப்போது உயர்திரு பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசுவாமி செட்டியார் சார் அவர்களை தலைமையுரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் இந்தியாவின் நிர்வாகத்தை கவனிக்க அதிகாரிகள் ஐசிஎஸ் தேர்வு எழுதினார்கள். சரி, லண்டனில் பயிற்சி பெற்றார்கள். பயிற்சியில் ஒரு பகுதி குதிரை சவாரி செய்வது. அப்போது ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் அரவிந்த் கோஷ் என்பவர். அவருக்கு அந்த வாழ்க்கை பிடிக்காததினால் ஆத்ம ஞானத்தில் இறங்கினார். நிறையவே படித்தார், நிறையவே எழுதினார். நிர்வாகம் மனிதனின் புற ஈடுபாடு, தனக்கு தேவையானது ஆன்ம ஞான ஈடுபாடு என்று புரிந்து கொண்டவர். அப்படி செயல்பட்டதால் அவர் ஒரு மகான் என்று அழைக்கப்பட்டார். பழங்கால முனிவர்களை நாம் பார்த்ததில்லை, அவர்களுடன் பழகும் வாய்ப்பும் கிடைத்ததில்லை. ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டு முனிவர் மகான் அரவிந்தரை பார்த்திருக்கிறோம். பழகும் வாய்ப்பு சிலர் கிடைத்தது. அவரது நூல்கள் உயர்ந்த ஆங்கில நடிகர் எழுதப்பட்டவை. அவற்றை சாதாரண வாசகர்கள் புரிந்து கொள்ள முடியாது. திருமதி ஆனந்திதுரை போன்றவர்கள் அரவிந்தரை பாமர வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அரவிந்தரின் படைப்புகளில் மிகவும் சிக்கலானது சொல்லப்படுவது சாவித்திரி மகாகாவியம். இது என் நண்பர் அந்த காலத்தில் அதை படிச்சுட்டு புரிஞ்சிக்கவே முடியாது, அவர் எழுதுந்து ஆங்கிலத்தில். அதனால் எத்தனையோ வருஷம் ஆச்சு, யாருமே தமிழ் படுத்தணும்னு முயற்சி எடுக்கலை. ஆனால் ஐ ரவின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதான் ரவி ஆர்மம், அவர் தான் அதை தமிழில் மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்த போது என்னை கூப்பிட்டுருந்தார், அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டுருந்தார். நான் போயிருந்தேன். அப்புறம் கொடுத்தார். நான் சொன்னேன், சார் இது எப்படி நீங்கள் மொழிபெயர்த்து தெரியல, நான் படித்து பார்க்குறேன். அது அவர் புரியவே புரியாத புதிர் மாதிரி இருக்கும். அவர் எழுதுந்து ஆங்கிலம் இது அப்படி. அதுவே யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தான் எல்லாம் அவரே சொல்லணும், இல்லைன்னா கற்றுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் தைரியத்தை பாராட்டுறாங்கன்னு சொன்னாங்க எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக அதே முயற்சியில் இவங்க இனி ஆனந்திதுரை அவர்கள் எழுதியிருக்கார்கள். உண்மையிலேயே இதை தன்னால் மொழிபெயர்த்து எழுத முடியும்னு தைரியம் நான் அவங்கள பாராட்டினோம். ரெண்டாவது எழுதின விஷயம் மனப்பூர்வமான பாராட்டுக்கள்மா. அரவிந்தர் 1910 பாண்டிச்சேரிக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி 1908 பாரதியார் அங்கே போனார். இவங்கெல்லாம் அடிக்கடி சந்திச்சுக்கிறது உண்டு. இவர் மகாபாரதத்தில் உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து தான் சாவித்திரி எழுதினார். அவரும் அது மகாபாரதத்தில் ஒரு பாத்திரம் எடுத்து தான் பாஞ்சாலி சபதம் எழுதிட்டு வந்தார். பாஞ்சாலி சபதம் பாதி இருக்கும்போது பாதியே முக்கால் அவர் இறந்து போயிட்டார், பூர்த்தி பண்ணல. அதுக்கப்புறம் அவர் தம்பி விஸ்வநாதையர், அவர் மானாமதுரையில் கிளாஸ் டீச்சராக இருந்தார். அவர் அண்ணாவோடு இருந்ததுனால அவர் மனசு எப்படி ஓட்டம் இருக்குதுன்னு தெரியும். மிச்சத்தை அவர் எழுதி தான் பூர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் பாஞ்சாலி சபதம் நூல் வெளிவந்தது. அதனால் இவர் 2 பேருடைய மனசும் ஒன்றா இருந்தது. இவருக்கு பாரதியாருக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம், 1908 போனவர் 1918 தான் வந்தார். ஆனால் அரவிந்தர் அங்கேயே இருந்து அப்புறம் அவர் பரிபூர்ணம் அவர் ஆன்மீகத்துக்கு அவர் அங்கேயே இருந்து அரவிந்தர் ஆசிரமம் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மாதாஜி அங்கே சேர்ந்தார்கள். அப்புறம் நிர்வாகத்துக்கு இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் சென்னையில் இருக்கிற நிறைய பேர், என் பேரன் உட்பட மாதத்துக்கு ஒரு தரம் அரவிந்த் ஆசிரமம் போயிட்டு வருவாங்க. அங்கே அந்த மாதிரி ஒரு பக்தியோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம கிடச்சது நம்ம பாக்கியம். இவர் பாரதியார் சமகாலத்தன்றதுனால அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1908 அவர் இன்னும் இதுக்கு போல் பாண்டிச்சேரி போல் அதை பற்றி நினைக்கவும் இல்லை. அவர் மயிலாப்பூரில் டேங்க்குக்கு எழுத்தா போல் பிராடிஸ் ரோட்டில் வெங்கடேஷ் அக்ரஹாரமும், நாங்கள் பிராடிஸ் ரோட் பழைய பேர் சொல்லணும், இப்போ ஆர்கே மற்றூர், அங்கே டாக்டர் நஞ்சுன் ராவன் இருந்தார். அவர் அப்போ கவர்னர் மாளிகையில் கவர்னருக்கு அவர் தான் அஃபிஷியல் டாக்டர், குடும்ப டாக்டர்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது இவர் வரும்போது இவர் வந்திருக்கார். உள்ளே உட்காந்து பேசின்னு இருக்கும்போது வேறு வீடாக இருந்தால் போலீஸ் உள்ளே நுழைஞ்சிருக்கோம். இவர் கவர்னருடைய டாக்டர்னால போலீஸ் வெளியிலேருந்து அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட நாங்கள் வரலாமான்னு கேட்டு அமைச்சிருக்கேன். என்ன காரணத்துக்கு வராங்கன்னு இவர் புரிஞ்சு போச்சு. பின்னாடி பெரிய தனந்து புரிந்து வேறு பாரதியார் நீங்கள் போய் அங்கே இருங்க, நான் சொன்னப்புறம் வாங்க சொல்லிப்போ அவர் வந்தார். இல்லை இது மாதிரி பாரதியார் இங்கே வந்தார்னா வரலையப்பா அப்படின்ட்டார் இவர். தெரியும் இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி போவாங்க, இல்லை ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. அப்புறம் இல்லை அவங்க அதுக்கு மேலே அவங்களாம் ஒன்று சொல்லுவாங்க. அவங்க தான் பின்னாடி பார்த்துனே வந்தாங்க. அதனால் அவங்க எல்லோரும் ஒன்று சொல்ல திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் ஒரு பாரதியார் கூப்பிட்டு சொன்னார்,
இது பாருங்கள், இப்போது இவர் சுப்பிரமணிய சிவா அரசியல் ஈடுபாடோடு இருந்து அப்புறம் பாரத மாதாவுக்கு கோயில் கட்டன்னு சொல்லிட்டு தருமபுரியில் போய் செட்டில் ஆகிட்டார். கிட்டத்தட்ட சுதந்திர போராட்டத்தில் ஒதுங்கிட்டார்னு வச்சுங்க. நீங்கள் உங்களுடைய தொண்டு இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக வேணும்னு நாங்கள் தான் ஆசைப்படுறோம். அதனால் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க தயவு செஞ்சு பாண்டிச்சேரி போயிருந்துருங்கன்னு சொன்னார். அப்புறம் இதுக்கு சேதாப்பேட்டை தேட்டர் ஸ்டேஷனாக வந்து ஏறினார் சொல்ல போனார். அப்புறம் வாவே செய்யர் அது ஒரு செட்டு அங்கே இருந்தாங்க. அப்போது 2 பேரும் அரவிந்தராகட்டும் இவராகட்டும் அடிக்கடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்து 2 பேருக்கும் ஒரே மனசு ஓட்டம். அவரும் மகாபாரதம் கதாபாத்திரம் எடுத்துட்டார், இவரும் மகாபாரதம் எடுத்துட்டார். மன ஓட்டம் ஒரே மாதிரி இருந்ததுன்றதுக்காக சொல்ல வந்தது. இது என் நண்பர் ரவியின் ஐபிஎஸ் அதிகாரி மொழிபெயர்த்தார். அந்த தமிழ் புத்தகத்தை வெளியிட என்னை அழைத்திருந்தார். மிகவும் கடினமான ரவி ஆரம்பத்தை வச்சுடுறேன். கடினமான நடையில் அந்த புத்தகத்தை கூடுமானவரை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தமிழில் எழுதியிருந்தார். அவங்க அப்பா ப்ரொஃபஸர், ஒரு தமிழ் பேராசிரியர் புதல்வரான உயர்ந்த ரவி அவர்கள். இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர்களான திரு சிவகுமார் அவர்களையும் திரு ஆர்.எம். முருகப்பன் அவர்களையும் இங்கே சந்திப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர் எனக்கு ரொம்ப நகரத்தார் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கூட காரைக்குடி தான் போயிருந்தேன். அப்போது எனக்கு கிட்டத்தட்ட அவர் சார் சொன்னார் 50 வருஷத்துக்கு மேலே ஒயிட்ஸ் ரோட்டில் அரவிந்தர் ஆசிரமம் இருந்துருக்கு. தெரியாது. நான் எத்தனை தடவை நான் போகிறேன் வரேன். அந்த ஒயிட்ஸ் ரோடும் காட்டன் ஸ்மித் கார்னரில் இருந்தது. அது வாடகை இடம். இப்போ சொந்த இடத்துக்கு வந்துட்டோன்னார். பட் எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு தெரியல. அதாவது அதை பொறுப்பெடுத்துன்னு செய்கிற 2 பேருக்கும், இவர் நீங்கள் காரைக்குடியில் இருக்கீங்க, நீங்கள் இங்கே சென்னையில், 2 பேருக்கும் அரவிந்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எப்பவும் இருக்குன்னு சொல்லி உங்கள் வாழ்த்துல நான் பெருமைப்படுறேன். அரவிந்தர் சொசைட்டி என்கிற அமைப்பு அரவிந்தரின் கொள்கைகளையும் படைப்புகளையும் அன்னையின் பெருமையும் மக்களுக்கு எடுத்து சொல்ல உருவானது. சென்னையில் அந்த அமைப்பின் தலைவராக இருக்கும் சிவகுமார் அவர்கள் அரவிந்தர் கனவு கண்ட கல்வி முறையை பரப்புவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்று அறிகின்றேன். காரைக்குடியில் ஒரு சங்கம் அமைத்து அரவிந்தர் மற்றும் அன்னையின் கோட்பாடுகளை அன்பர்களுக்கு வெளிக்கவரும் உயர்ந்து ஆர்.எம். முருகப்பன் அவர்கள் ஒரு ஆன்மீக தொண்டு தெரிந்து கொண்டேன். மகான் அரவிந்தரை புரிந்து கொள்வது மிகவும் கடினம், புரிய வைப்பதும் அதைவிட கடினம். இந்த பணியை மிக சிறப்பாக செய்திருப்பவர் திருமதி ஆனந்திதுரை அவர்கள். இதற்கு காரணம் 30 வருடங்களுக்கு மேலாக இவர் அரவிந்தர் இயக்கத்தில் கொண்டுள்ள ஈடுபாடு, அத்துடன் அரவிந்தரின் படைப்புகளை ஆழ்ந்து படித்துள்ள ஞானம். அரவிந்தர் சாவித்திரியை செய்யுளாக எழுதியிருந்தார். அவர் அதில் சுட்டிக்காட்டும் உண்மைகள், கதையில் புதைந்துள்ள தத்துவங்கள் மேலோட்டமான அல்ல, ஆழ்ந்த ஞானம் கொண்டவர்களே அதை புரிந்து கொள்ள முடியும். அரவிந்தரின் சமகாலத்தவரான மகாகவி பாரதியாரும் ஒரு மகான், 20ஆம் நூற்றாண்டின் சித்தர் என்று சொல்லத்தக்கவர். அரவிந்தர் மகாபாரதத்தில் உள்ள சாவித்திரியின் மகாத்மியத்தை எழுதியது போல பாரதியார் மகாபாரத்தின் நாயகியான திரௌபதியை முன்னிலைப்படுத்தி பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை எழுதினார். அதன் உள்ளடக்கம் வெறும் கதை மட்டுமல்ல, சுதந்திர போராட்டின் ஒரு அம்சமும் கூட. அது ஒரு நவீன காவியம். இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பாரதியார் மிக எளிய நடையில் காவியம் படைக்க வேண்டும் என்பதற்காக எழுதினார். ஆனால் மகான் அரவிந்தர் பழங்கால முனிவர்களைப் போல மிக உயர்ந்த நடையில் எழுதினார். அவரது கருத்துப்படி கவிதை என்பது மனதின் அதி உயர் சிந்தனையில் ஓவர்மைண்ட் என்ற ஞான நிலையில் எழக்கூடியது. மனம் ஆழ்நிலையில் இருந்தால்தான் உயர் தத்துவங்களை சரியாக எடுத்து சொல்ல முடியும். இல்லை என்றால் சொல்லப்படும் கருத்து நிறுத்து போக வாய்ப்புண்டு. தத்துவ போதனை அதற்கான உயர் சொற்களையே நாடுகிறது. அதனால்தான் அரவிந்தர் போயிட்ரி இஸ் மந்திரா என்றார். மகாகவி பாரதியாரும் மந்திரம் போல் வேண்டுமானால் சொல்லின்பம் என்று அதையே சொன்னார். இப்படி மந்திர சொற்களை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு திறவுகோலாக அமைந்திருக்கிறது திருமதி ஆனந்திதுரை அவர்கள் எழுதியுள்ள பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி என்ற சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் என்ற இந்த புத்தகம். இதற்காக திருமதி ஆனந்திதுரை அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு, அதாவது பிஹைண்ட் த சக்ஸஸ் ஆஃப் எவ்ரி மேன் தெர் இஸ் உமன். இந்த பொன்மொழியை திருமதி ஆனந்திதுரை விஷயத்தில் மாற்றி சொல்ல வேண்டும். பிஹைண்ட் த சக்ஸஸ் ஆஃப் எவ்ரி உமன் தெர் இஸ் எ மேன். இந்த வகையில் திருமதி ஆனந்திதுரைக்கு உதவிய உயர்ந்து பி. துரை அவர்களை பாராட்டுகின்றேன். அவர் குடும்பத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகான் அரவிந்தர் போன்றவர்களின் உயர் சிந்தனை, கடின மொழி ஆகியவற்றை பாமர மக்களுக்கும் எடுத்துச் சொல்லும் திருமதி ஆனந்திதுரை அவர்களுக்கு
மகான் அரவிந்தன் ஆசி தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்கள் நினைவை அடுத்து இன்னொரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு செல்ல வேண்டியிருப்பதால் உங்கள் அனுமதியுடன் இப்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.